ஹலோ கைஸ், நான் தான் விஜாஸ் 1095. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் ஆட போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இவன் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இவன் ஜெயிலில் மாட்டியிருந்தானா. அந்த ஜெயிலேருந்து இவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவன் பணத்தில் எடுத்து ஓடிட்டு இருந்தானா. அதான் அவன் ஃப்ரெண்டு மட்டமாக தப்பிச்சு போயிடுவான். அவன் ஜெயிலில் மாட்டிட்டான். அதனால் காதல் தான் அவன் பேர். அதனால் நம்ம அவனை காப்பாற்றணும்னு சொன்னான். அதுக்கு இவங்க கிட்ட இருந்தாங்க. இவன் தான் அந்த பணத்து இன்னொருத்தன் கூட இருந்தால, அது இவன் தான். இவன் நம்ம கிட்ட சொல்லியிருப்பான், ஆமாம் இவனை காப்பாற்றணும்னு. அதனால நம்மளும் ஒரு கார் ரேஸில் முதல்ல பண்ண சொல்லுவான். இந்த கார் எடுக்க சொல்லுவான். இந்த கார் நம்ம கடைசி பாட்டில் போய் எடுத்தோம். அதுலேருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தோம்ல கைஸ், வாங்க உள்ளே போயிடலாம். இப்போ நம்மக்கிட்ட ஜாக் தான் இருக்க. அவனோட பவர் டைமை ஸ்லோ பண்ணுவானா. அப்புறமா அவன்கிட்ட மரபாட்டு இருக்கோமா. ஆனால் அது இப்போ ஒருத்தன் ஜெயிலில் மாட்டியிருப்பான்ல, அவன் பேர் ரிச்சி கைஸ். அவன் நம்ம காப்பாற்றினா அவன்கிட்ட டைமை அதை நிறுத்த தான் முடியும். ஆனால் அவனுக்கு டைம் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அவனுக்கு ரிச்சாக. அப்போ இந்த கம்யூனிஸ்டும் யார் ஓகேவா? நம்ம ரிச்சின்னு சொல்கிறேன். ஜாக்லேயே இதெல்லாம் எனக்கு தெரியும்டா. ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நீங்கள் காமிச்சிங்க. டோன்ட் ஃபர்கெட் டு சேவ் த கேம் ஃபார் மொபைல். நம்ம பாருங்க எப்படி ஜாலியாக படுத்துக்கிட்டு இருக்கோம். அப்பாடா, இங்கே தான் நம்ம கடைசியாக வாங்க நம்ம கதவுக்குள்ளே போவோம். நம்ம கடைசியாகவே ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் அவ்வளோ நிறைய ரூம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதனால் இந்த பாட்டு நம்ம ஃபுல் ரூம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம நேற்று தான் பிசி ஆன் பண்ணோம்ல, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணலாமா? பிசி விளையாட முடியுமா? அச்சா, நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்க, பிசிலாம் உடைப்போம்ல. இதுதான் பாத்ரூம். ஓகே, நல்லா இருக்கு. பாத்ரூமில் டப்பும் இருக்குது, வெளில குளிக்க ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. எதுலேயும் குளிப்பா சுற்றுவாங்க. அப்பா இதே வெளிச்சோம்னா நைட்டுக்கு போட்டு. ஓகே வாங்க போகலாம். எவ்வளோ வெயிட் பண்ணுங்க. டிவி பார்க்க கைஸ், நம்மளும் வாட்ச் டிவி பார்க்கலாம் கைஸ். இந்த ரிச்சியும் அப்புறமா இந்த காரெல்லாம் இருந்தாங்களே, அதான் அவங்கள பற்றி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. அதான் நம்மளுக்கு எப்பயோ தெரியும்ல. வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு கார்னே வச்சு இங்கே நம்மளுக்கு ஒரு கார் இருக்குது. இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். யார் கார்னே தெரியல. நல்லா கார் போகுது, பரவாயில்ல கைஸ். நான் இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன் கார் ஓட்டுறது மட்டுமா. அதனால எனக்கு கார் ஓட்டுறது அதுக்கு நான் அவ்வளோதான் நான் கற்றுக்கிறேன். டிஸ்ட் அடிக்கிட்டாங்க பாருங்க. ஒரு கார் இருந்துச்சு, எங்க அது? இந்த காருக்கு பதிலாக முதல்ல நம்ம ஒருத்தனை போய் பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்களே. கைஸ், முதல்ல காருங்க கைஸ். காரா நாங்கள் போய் பார்ப்போம். நம்மக்கிட்ட கார் இல்லையா, அப்போ எப்படி நம்ம இந்த ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது? இங்கே ஒரு நல்ல கார் போகுது.
இந்த கார் எடுத்துக்கிட்டு நம்ம ரேஸ் போகலாமா கைஸ்? புத்திக்குதே ஸ்லோமோவா. நம்மளே பாம்பு போடுவோம். இந்த கார்காரன் இங்கே போயிட்டான். காசு என்னமா வச்சுக்கோங்க. நம்மளே நிறைய காசு வச்சுக்கோங்கள கட்டிக்கிட்டா. காசு எடுக்க முடியாதா? சும்மா தான் நான் நமக்கு நல்ல காராப்பு டூவரா டூபத்தில் போயிட்டு பாய்ஸ் கார் எடுக்க முடியுது. வெயிட் பண்ணாங்க. இந்த கார் வருதா பார்ப்போம். லோடிங் ஆகிட்டு இருக்கு. வந்துடா. கார் வரல கைஸ். என்ன போன இல்லை. இப்போ நம்ம என்ன கைஸ் பண்ணுறது? அங்கே ஒரு கார் ஷாப் தூரத்துலேருந்து தெரியுது. இந்த கார் ஷாப் அதுக்கு முன்னாடி ஒருத்தனை அடிக்கணும்னுட்டு வந்து ஆனால் அடித்தா ஏற்கனவே பாட்டில் போலீஸ்கிட்ட மாட்டிருப்போம். ஜஸ்ட்டு நம்ம தப்பிச்சோம். ஏற ரோட்டில் விட்டாம ஓட்டுட்டோம். பாருங்க நம்ம இப்போ இவன் ரிச்சியை நம்ம காப்பாற்றணும். ரிச்சியை காப்பாற்றினா நம்ம எப்படி ஜிடிஎஃப்ஏ தான் இது அதே மாதிரி தான் இருக்குது. எப்படி ஆனால் ஜாய்ஸ்டிக்கில் நாங்கள் இல்லை மொபைலில் இல்லை ஜாய்ஸ்டிக்லேயும் தான் ஃப்ராங்க்லேயும் மைக்கிலே டவரு அதே மாதிரி தான். வாங்க இந்த கார் கடையில் ஒரு நல்ல காராக பார்த்து நம்ம வாங்க முடிஞ்சா வாங்கலாம். நம்மளால வாங்க முடியுதுன்னு இப்போ வாங்க நம்ம காரை வாங்க முடியுதா? எப்படி வாங்குறது காரை? ஓகே வாங்க கார் வாங்கி கார் வாங்கினா எங்கே கார் இப்போ? அடே ஏடா இப்படியா மாத்துறீங்க கார்? முதலங்கடா இந்த கார் எனக்கு தேவைடா. அந்த கார் தான் தேவை. கராஜில் இருக்கணும். வாங்க நம்ம அந்த ரேஸ் இருக்க இடத்துக்கே போகணும். ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கார்லாம் ஓட்ட தெரியாது. நார்மலாக ஒரு கார் தான் இந்த மாதிரி கார். ஆனால் எல்லா கார்லேயும் பூஸ்ட் இருக்குறீங்களா? அதான்டா சூப்பர். திரும்பியும் போய் இதே இடத்துக்கு வரோங்க. ஓட காசு அது இப்போ நம்மளுக்கு ஒரு மிஷின் தேவைப்படுமே. மிஷின் நம்ம எங்கே போகிறது? இங்கெல்லாம் மிஷின் காட்டுது. ஒன்றுமே கைஸ் பல தடங்கள் கழித்து நம்ம கார் எடுத்துக்கொள்கிறோம். அதுலேயும் நம்ம இடிக்கக்கூடாது கைஸ். ஏதோ காட்டுறேன். நானும் பாம்பு போடுறேன். இந்த கார் உள்ளதான் ஏதோ காற்று மாதிரி காட்டுது. அவன்கிட்ட எதுவும் காட்டல. நம்ம கார் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு ரேஸ் இருக்கோம். இந்த ரேஸ் போகலாம். உங்கள் கார் ரேஸ் என்ன எங்கடா உள்ளதான்டா காட்டுது எல்லோ கலரில். ஐயோ காசு தானா போகுது. காசு தானே போகுது. நீட்டாக தான் பேசுமா ரிச்சி காசு வச்சு வேலை காசா வாங்க நம்ம போகலாம். அது என் பக்கத்தில் சவுண்டு போட்டுருக்காருல அது வேறு யாருமே இல்லை. டிஃபரன்ஸ் 619 தான்.
அவரும் டூட் டெஃபாஸ் தான் விளையாடுறாரு. அப்படியே பேச இந்த ரிவரில் விட்டுருப்பாங்க வயசு காரை. இது வேற கஷ்டமா இருந்துச்சு இந்த காரை எடுத்துட்டு வர. எப்படி ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும்? எப்படி அச்சா வயசானா நம்மளுக்கு இருக்கிறது ஒன்று நம்ம இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னடா நைட்டு கூட ஸ்பீட் ஸ்லேவ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ட்ரை தான். நீ இதில் ஜெயிச்சனா நான் உனக்கு $500 தரேன். எங்கே போகிறது? நம்ம வேற கார் ஓட்டுறதுல போகிறோம். நம்மளுக்கு தரேன். டேய் ஊருங்கடா. अच्छा எங்கே போகிறதுன்னு தெரில. அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்களா? நான் ஏதோ லக்கில் ஓட்டிகிட்டு இருக்கேங்க. சரி गाइस பூஸ்ட் வேற காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஓட்டி தான் ஆகணும் அந்த டைமிங்குள்ள. அச்சா गाइस 30 செகண்ட் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம முடிக்கணும். டேய் போ இல்லையோ போச்சுருவேம்மா தெரில. காய்ஸ் கிட்ட வந்துட்டோம். அப்போதான் இந்த கார் கோளாறு பண்ணுது. இந்த காரு கோளாறு பண்ணாமல் நில்லு. நான் முடிச்சாகணும். 7 6 மிஷின் ஃபெயில்டா. இது கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம். என்னடா மிஷின் இருக்காது. வெயிட் பண்ணு காய்ஸ். வாங்க காய்ஸ், நம்ம இந்த வாங்க வாங்க நம்ம போய் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் ட்ரையில் நம்ம சொடப்பிச்சு போலீஸ் முன்னாடியே நம்ம ஏற்றிட்டோம். வாங்க நம்ம போலீஸ் ஏற்றினால போலீஸ் பார்த்தா திட்டுவோம். அதனால் நம்ம ரவுண்ட் அடிப்போம். எப்படி கொஞ்சம் ட்ரிஃப்ட்லாம் மாஸ் அடிப்பேன். ஆனால் கொஞ்சம் காரை சொதப்பிக்கும் இப்படின்னு வானிஷ். வாங்க கைஸ் நம்ம போவோம். என்ன வாங்க திரும்பியும் நம்ம இடத்துக்கு போகலாம். அங்கே போலீஸ் இருந்ததுனால நம்ம ஓடி வந்துட்டோம். இப்போ போலீஸ் போயிருப்பான். நான் நிற்காம போயிருப்பான்.
எப்படி பல தடங்கள் பொறுத்து, பல தடங்கள்லாம் இல்லை, ஒரு டைம் முடிச்சுட்டு நம்ம எப்படி கைஸ் நம்மளோட டிஃப்ட்டு எப்படி மாசாத்தில் இது வேற என்னடா இல்லை போயிட்டே இருக்கு. எப்படி இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். நீ நல்லா தான் பண்ண, எப்படி நீ இப்போ பண்ண கையாலன்னு சொல்லலாம் அப்படி சொல்லு. ஓகே பரவாயில்ல, இதான் பிளானு. நீ வந்து ரிச்சியை எடுக்கணும்னா நீ இந்த ஜெயில் பண்ணுறது நீ தான் வச்சுக்கணும். அதுக்கு நீ ஹேக் டூல்ஸ்லாம் எடுக்கணும். இந்த ஹேக் டூல்ஸ் எங்கே இருக்குன்னா அது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் எலக்ட்ரிக் ஷிப்பு. அது வந்து நான் வந்து டிசைட் பண்ணியிருந்தேன். அதில் நீ யூஎஸ்பி டிரைவ் பண்ணிட்டு இங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸ் வச்சுருந்தேன். ஓகே நான் ரிச்சி வெயிட் பண்ணேன். வாங்க நம்ம இப்போ நல்லா தானே ரேஸ் பண்ணேன். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போனோம், யூஎஸ்பி டிரைவ் எடுக்க போனோம். அவங்க படிக்கிறது புரியலன்னா திரும்பியும் நீங்கள் போட்டு படிங்க கைஸ். இதில் யூஎஸ்பிக்கும் போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகணும், அப்புறமா நான் டெசர்ட் ஃபேக்ட்ரியும் போகணும். இதெல்லாம் மேப்பில் போட்டு தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம ஹேக்கிங் டிவைஸ் 3 கண்டுபிடிக்கணுமா, மேலே போட்டிருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு யூஎஸ்பி டிரைவ், அதே நம்ம எடுக்க இந்த வாங்கி யூஎஸ்பி டிரைவ் அதே எடுத்துக்கோமா. ஓகே நம்ம எடுக்க தேவையில்லை. இங்கே இருக்கு யூஎஸ்பி டிரைவ். வெயிட் பண்ணுங்க, அப்புறமா டெஸ்டினேஷன் நான் மார்க் பண்ணோன்னு சொல்கிறேன். வாங்க கைஸ், நம்ம யூஎஸ்பி டிரைவ் எடுத்துட்டோம். இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அதான் அவங்களே முடிப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கமா எப்படி பார்க்குல எப்படி? ஓ ஏ ஓ போலீஸ் ஸ்டேஷன் நம்ம இந்த ரைட் எடுத்துப்போம் கைஸ். போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கு பாருங்க போலீஸ். எப்படியா இருந்தாலும் அது சுத்து கைஸ், கம்மியான சுத்து. அதனால சுத்து போடாமல் நீங்கள் இந்த வழியிலே வந்துடுங்க. வாங்க எப்படி மாசம் AK-47 வச்சிருக்காங்க. நான் மிஷின் முடிச்சோன்னே அவங்கள அடிக்கணும் சொல்லுவாங்க. இப்போ இங்கே தான் ஏதாவது டிஃபைஸ் இருக்கும். வெயிட் பண்ணுங்க. அந்த டிஃபைஸ் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம போய் மார்க்கில் ப்ளேஸ் பண்ணுவோம் ரைஸ். நெக்ஸ்ட்டு வந்து டெசர்ட் ஃபேக்ட்ரி. கப்பெல்லாம் உங்களோட டெசர்ட் ஃபேக்ட்ரி இங்கே பாருங்கள். ஸ்னோ ஐலேண்ட் இதுவும் இங்கே இருக்குது. டெசர்ட் ஃபேக்ட்ரி இங்கே ஜூம் பண்ணிட்டேன். இங்கே போனோடனே வாங்க நம்ம டக்குன்னு இங்கே போனோடனே நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். நம்ம வந்துட்டோங்க. இதான் இந்த ஃபேக்ட்ரி. இங்கே இருக்கு பாருங்க. எடுத்துட்டோம். சரி பண்ணியாச்சு. 1 மினிட் வெயிட் பண்ணி இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் guys. ஆனால் ஒரு விஷயமா நம்ம 3000 rupees சம்பாதிச்சுட்டு தான் உங்ககிட்ட போகணுமா? என்னது இது guys? ஓகே வாங்க, அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம வாங்க போவோம். இதுக்கு நம்ம வாங்க நம்ம எங்கே நிறைய பீப்புள் இருப்பாங்க. நம்ம நாட்டுக்கே போவோம், நம்ம வீட்டுக்கே போவோம். சாரி
நம்ம 3000 சேர்க்கணுமா? இது மட்டுமா? நான் இந்த கேம் நான் ஒரு தடவை விளையாடிருக்கேன், அப்போ எனக்கு இது ஞாபகம் இருக்குது. ஆனால் இது அவங்கக்கிட்ட 3000 சேர்க்கணும். அதுலேருந்து நான் இந்த கேமை போங்கடா, என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏமாத்துரு என்ன, நான் இந்த கேம் விளையாடல. இப்போ நம்ம 3000 சம்பாதிச்சுட்டு நம்ம அவங்ககிட்ட அடுத்தது அவங்ககிட்ட போகணுன்னு நம்ம என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. கன்ஃபார்மாக அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். என்னடா ஐலாண்ட்லேருந்து போகணும்ல, டெசர்ட் ஐலாண்ட். எங்கே இருக்கோம்? எனக்கு எங்கே ஒன்று நம்ம தப்பான ரூட்டில் வந்துட்டோம். இந்த வேறு மாசான கார் இருந்தால் அந்த காருக்கு போகலான்னு பார்த்தோம். முதல்ல மக்களே இல்லையே. போ மாசானிட்ரா गाइस. நான் அந்த 3000 சேர்த்து வச்சோன்னே உங்கள்கிட்ட வரேன். गाइस பாருங்க गाइस, நம்ம எவ்வளோ காசு எடுத்து வச்சுருக்கோன்னு. 1589 $1,589 வச்சுருக்கோம். அதுலேருந்து டாட்டா பாய் பாய்.